Hi friends, good morning. இன்னைக்கு மார்னிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் ரோல் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா 3 வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 ஃபேமிலிக்கு செய்கிறது. நீங்கள் வேணும்னா ஒரு வெங்காயம் இல்லை 1.5 வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளியுமே பெரிய தக்காளியாக 3 தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறிகள் பார்த்தீங்கன்னாக்கா குடமிளகாய் வந்துட்டு 1 கட் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்னதாக வந்து 2 உருளைக்கிழங்கு பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பட்டாணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு என்ன காய் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம். ஸோ என்கிட்ட கோஸும் கேரட்டும் இல்லை, அதனால் நான் வந்துட்டு அது சேர்க்கலை. அதே மாதிரி காலிஃப்ளவர் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காளான் வேணாலும் உங்கள் இஷ்டத்தை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த நூடுல்ஸில் மசாலா இருந்துச்சு, அந்த மசாலாவை எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் இருந்துச்சு. அதே மாதிரி தனியாக தூள் வந்து காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நூடுல்ஸு. இது என்ன நூடுல்ஸு அப்படின்றத நான் சொல்ல விரும்பல, ஏன்னா விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் எதுவுமே சொல்லலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா மைதா மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மைதா மாவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும், தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கார்ன்ஃப்ளவர் வந்து நான் சேர்த்துறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்தாலும் எடுக்கும் போது கட்டி இல்லாமல் தண்ணி பதமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா துவல வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். சரி, இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்துலாம். காலிஃப்ளவர், பட்டாணி, உங்கள்கிட்ட வந்து கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்குங்க. என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ கோஸ் வேணாலும் சேர்த்துக்குங்க. குடமிளகா சேர்க்கணும். அதே மாதிரி காளான் இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். ஸோ காளானும் சேர்த்து செஞ்சோம்னா கூட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த காளான், கோஸு இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் இருக்கிற காய்கறிகளை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். எண்ணெயிலே சிம்மில் வச்சு நல்லா துவளாக வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாத்தூள், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து போகணும். அது வரைக்கும் அது வதங்கட்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வாசனை போயிடுச்சு. சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இது அந்த நூடுல்ஸோட மசாலா அதில் இருந்தது. ஸோ நான் வந்து மேகி இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வாங்கி நான் வந்து செஞ்சதுனால மசாலா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து கரம் மசாலா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை மட்டன் மசாலா சேர்த்துக்கிறீங்கனாலும் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ காய் வந்து ஃபஸ்ட்டு வேகணும், அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து வெந்துட்டோம். என்ன நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு காய் வேக வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து ரெடி காய் வேகட்டும். காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நூடுல்ஸ் செய்யறதுக்காக 2 நிமிஷம். இப்போ அடுத்து நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்க்கணும். ஸோ நூடுல்ஸ் வந்து சேர்த்தாச்சு. நூடுல்ஸ் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பிடிச்சவங்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க நூடுல்ஸ் சேர்த்துக்குங்க. வெள்ளை நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு நான் சொன்ன மசாலா, மட்டன் மசாலா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கரம் மசாலாவோடு சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காரத்தூள் வந்து நான் சேர்க்கலை. காரத்தூள் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. தண்ணி தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இல்லைனாக்கா சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இதே நம்ம ஒரு டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுனால அதில் வைக்க போகிறேன். கடைசி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்தாலே போதும். இப்படி தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ இது காத்தாரும்போது இந்த இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா எரியிடும். ஸோ இல்லைன்னா நீங்கள் அடி பிடிக்காமல் செய்யணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குதுன்னு தெரியுது. இது வந்து இறங்கிடும் செய்யும்போது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே ஒரு டிஷ்ஷாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். 1.5 கரண்டி மாவு ஊற்றுறோம்னா இப்போ இது வேகணும். அதுவாகவே வந்துடும் ஒட்டாமல். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஓரம் தூக்குதா, இதே மாதிரி எல்லா ஓரமும் தூக்கிட்டு அதுவே வந்துடும். பாருங்கள் வருதுங்களா? ஸோ எல்லா ஓரமும் தூக்கிட்டு வந்துச்சுன்னா நம்ம கையில் எடுத்தாலே வந்துடும். வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் ஸோ எல்லா கார்னரும் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் ஒன்றும் வரணும், வேகாமல் இருக்குது. எல்லா காரணமும் தூக்கிக்கிச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஈஸியாக கையிலேயே கூட எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. அடுத்த மாவு ஊற்றுறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ மொத்த தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி மைதா மாவை பசை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு இப்போ வந்து ஒட்ட போகுது. தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் பார்த்திங்கனாக்கா இது உள்ளே வச்சிடணும் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. ஸோ தேவையான கரெக்டான அளவு மட்டும் எடுத்து வைங்க. அதுவே போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓரம் எல்லாமே மைதா மாவை கரைச்சோம் இல்லையா, அதை தள்ளிட்டு வர போகிறோம். ஸோ இந்த மைதா மாவு தோசையை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம பசை மாதிரி ஊட்டிட்டு வரணும். இப்போது இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ரோல் பண்ண போகிறோம். ஸோ பசையை மைதா பசையை வந்து தடவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டணும். அது ஒட்டினதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை எப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கோமோ மற்றதையும் அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். எண்ணெயை பற்ற வச்சுட்டு இதை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா பூரி மாதிரி வந்துட்டுருக்காங்க. சரி, இந்த ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டேன். இன்னொரு தோசையும் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சுற்றி ஓரம் ஃபுல்லாக வந்து பசையை தடவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா பூரி மாதிரி வந்துட்டுருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாக்கா நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ட்ரை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள காய்கறிகளும் நூடுல்ஸும் இருக்கிறதுனால
டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து காய்கறிகள் மட்டும் சேர்த்து செய்யலாம். ஸோ ஒரு நூடுல்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.